ஸ்டார்ட் பண்ணி பல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடும் நண்பர்களே கொஞ்சம் எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நம்ம ஸ்கூல் டைம்லலாம் ஒரு ஃப்ரீடமாவே இருந்ததில்ல. ஃபன்னா ஒரு அவுட்டிங் கூட போனதில்ல. ஆமாடா. ஏன் ஒரு சினிமாக்கு போகணும்னா கூட அப்பா கிட்ட டியூஷன் போறேன்னு பொய் சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு முடிவு நம்ம கையில. இந்த 3 மாசத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. ஓ ஏன்டா அதை வேற ஞாபகப்படுத்துற? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா வர 12, 13, 14 நம்மளாம் சேர்ந்து ஏன் ஒரு ட்ரிப் போக கூடாது? ஒரு ரோட் ட்ரிப், ஹில்ஸ், அப்படியே ஜாலியா இருந்துட்டு வரலாமே. ஏய் சூப்பர்டா, கன்ஃபார்ம் நான் வரேன். நீ வரியா? சாரி கைஸ், ட்ரிப் கேன்சல். டேய் மச்சான், நானும் வரேன்டா. ஓகே. பிரியா, நீ வரல? ஏய் இல்லடா, நாட் ஷோர். நான் சொல்றேன். ஹே, நம்மளாம் சேர்ந்து போறதுக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ். ஆமா பிரியா, கண்டிப்பா நீ வர. அதெல்லாம் தெரியாது சலீம், நீ விடு. பிரியாவை நான் அழைச்சிட்டு வரேன். நீ அழைச்சிட்டு வரியா? என்ன ஜோக்கா? நீ எங்க வர? ஏன் நானும் தான் ட்ரிப்புக்கு வரேன். ஏ லூசு, இப்பவே உனக்கு 9 மாசம். டிராவல்லாம் உனக்கு சேஃப் இல்ல, ஒழுங்கா இங்கே இரு. ஏ என்னப்பா நீ எப்படி டிசோபீடியண்டா நடந்துக்கலாமா? அதான்டா பிரச்சனையே. ஸ்கூல் டைம் ஃபுல்லா படிப்பு, மார்க்ஸ், டிசிப்ளின், ஒரு ஃபன்னும் இல்லாம இருந்துட்டேன். இப்ப அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரெக்னெண்டா இருந்து கூட இந்த 3 மாசம் இங்க வந்தது டிகிரி வாங்கலாம் இல்ல, உங்களோடலாம் சேர்ந்து நீங்க இருந்த மாதிரி ஜாலியா இருக்கலான்னு தான். ஏன் நீனே சொல்லு, இந்த 3 மாசத்துல ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் அட்வைஸ் பண்ணிருப்பனா? இன்னும் கொஞ்ச நாள்ல இதுவும் முடிஞ்சிரும். அப்புறம் அகெயின் பேக் டு சேம் லைஃப், சேம் ரொட்டீன், சேம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இருக்கிற கொஞ்ச நாளாவது எனக்கு ஜாலியா இருக்கணும் சலீம். ப்ளீஸ், நானும் ட்ரிப்புக்கு வரேன். லிண்டோஷா, இந்த ட்ரிப்புக்கு நீ கண்டிப்பா வர. உன்னை நாங்க பாத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். ஓகே, நானும் வரேன் லிண்டோஷாக்காக. ஓகே, ஜாப் டன். இந்த பயணம் தொடங்குது, நெஞ்சம் எதையோ தேடுது.